இன்றைக்கு தனியான்னு சொல்லக்கூடிய கொத்துமல்லி கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீரையை உணவாக பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னங்கிறதை பற்றி விவரமாக நாம் பார்ப்போம். கொத்துமல்லியை போன்று செரிமானத்தை சீராக்கக்கூடிய சிறந்த ஒரு உணவு இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். நாம் சமைத்து முடித்த உடனேயே அது சைவமாகட்டும் அசைவமாகட்டும் கொத்துமல்லியை தூவி கொதிக்க வைக்காமல் ஆவியில் அதை வேக வைக்கின்ற ஒரு குணம் அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரிய சமையல் முறை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமையல் முறையிலும் இருக்கிறத பார்க்குறோம். காரணம் என்னன்னா, கொத்துமல்லியை சேர்த்து நாம் உணவு சாப்பிடும்போது செரிக்க முடியாத உணவாக இருந்தாலும் கூட செரிமான சக்தியை கூட்டி வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்கள் அதிகமாக சுரக்காமல் அதே நேரத்தில் செரிமானம் சீராக ஆவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அருமருந்தாக இருக்கிறதுனால தான் கொத்துமல்லியை உணவில் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் கலாச்சாரமாக நம்முடைய கலாச்சாரத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கலாச்சாரங்களிலும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்களில் பெரும்பாலான கலாச்சாரங்கள் இன்றைக்கு உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு பொருளாக கொத்துமல்லி இருப்பதற்கு காரணமே செரிமான சக்தியை ஊக்குவிப்பது தான். டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்றைக்கு வயிற்றில் நம்ம நிறைய உணவுகளை திணிக்கிறோம். சமைத்த உணவு, சமைக்காத உணவு, அசைவ உணவு, சைவ உணவு, பிடித்த உணவு, பதப்படுத்தப்பட்ட உணவு, நிறைய விஷயங்களை வயிற்றுக்குள்ளே போகிறோம். செரிமானத்தின் போது நிறைய வினையூக்கிகள் அதில் வேலை செய்து விதவிதமான அமிலங்கள் உற்பத்தி ஆகுது. இந்த அமிலங்கள் சிலது உடலுக்கு நல்லது செய்பவனையாகவும் சிலது உடலுக்கு கெட்டதாகவும் இருக்கிறத பார்க்கும். நல்லது செய்வது எவ்வாறு உடலுக்குள் உறிஞ்சப்பட வேண்டுமோ அதே போல கெட்டது செய்யக்கூடியது உடலிலிருந்து கழிவாக வெளியேற்றப்பட வேண்டும் இல்லையா? இதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு உணவாக டீடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொத்துமல்லி தழையை நம்ம நிச்சயமாக சொல்லலாம். செரிமான மண்டலம் நம்ம உடம்புல சீராக இருந்தாலே நமக்கு கிடைக்கக்கூடிய மற்றும் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன? உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தான். எந்த அளவுக்கு உணவு ஜீரணம், உடல் கழிவு நீக்கம், உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்படுகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி உடலுடைய ஆரோக்கியத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, அடிக்கடி நோய் தொற்றுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு, குழந்தைகள் ஆனாலும் சரி பெரியவர்களானாலும் சரி வாரம் ஒரு முறை கொத்துமல்லி சட்டினியையோ அல்லது கொத்துமல்லியையே கீரை போல உணவாக சமைத்து துவையலாக அரைத்து சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்துக் கொள்ளும் போதோ நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கிறத பார்க்க முடியும். தோலுடைய ஆரோக்கியத்திற்கு கொத்துமல்லி ஒரு மிகச்சிறந்த மருந்துனே சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு சீன கலாச்சாரத்தில் பார்க்குறோம், கிரேக்க கலாச்சாரத்தில் பார்க்குறோம், இன்னும் பாரம்பரியமாக நிறைய கலாச்சாரங்களில் பார்க்கும்போது முகப்பூச்சுகள்னு சொல்லக்கூடிய ஃபேஸ் பேக் அப்படிங்கிறது வெறும் கொத்துமல்லியை நன்றாக அரைத்து உடல் முழுவதும் எண்ணெய் பூசி அதற்கு மேல் கொத்துமல்லியை நன்றாக தடவி ஊற வைத்து குளிக்க செய்கின்ற ஒரு சிகிச்சை. இதற்கு ஃபேஷியல் பேக், பாடி பேக்குன்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். இது இயற்கையாக உடலுடைய துர்நாற்றங்களை மாற்றுவதற்கும் குறிப்பாக பெரிய விழாக்களில் கலந்து கொள்வதற்கு முன்பு திருமண சடங்குகளில் ஒரு நிகழ்வாக, இன்றைக்கு நம்ம ஊரில் நலங்கு வைப்பதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக கொத்துமல்லியை முழுமையாக அரைத்து உடல் முழுவதும் பூசி ஊற வைத்து குளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக செய்யும்போது மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு விடுவதை நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கொத்துமல்லி நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வு, உணவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உட்புறம் சாப்பிடும்போது மட்டுமல்ல, வெளிப்புறம் பூசும்போது கூட நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கொத்துமல்லி ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய, குறிப்பாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக கொத்துமல்லி இருக்கிறதுனால இன்றைக்கு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுகளில் கொத்துமல்லிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டுன்னே சொல்லலாம். ஆயுர்வேதத்தில் கொத்துமல்லியை ஆயுள் விருத்தி காரகன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆயுளை விருத்தி செய்யக்கூடிய, குறிப்பாக இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான காரணிகளில் ஒன்றாக கொத்துமல்லியை நாம் சொல்வதை பார்க்கிறோம். சிறுநீரக பாதிப்பை குறைப்பதற்கும் சிறுநீர் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கும்
குறிப்பாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்கள் சார்ந்த கழிவுகள் வெளியேறுவதற்கும், தினசரி வாழ்வில் இன்றைக்கு அதிகம் குளிர்சாதனம் இடப்பட்ட அறைகளில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு தேவை நம்ம அனைவருக்கும் இருக்கிறதுனால நம்மில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேர்வை மூலம் வெளியேறக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாத ஒரு சூழல் இருக்கிறதுனால நிறைய நேரங்களில் சிறுநீரக கற்களும் இரத்த அழுத்தம் சார்ந்த நோய்களும் சிறுநீரக தொற்றுக்களும் ஏற்படக்கூடிய ஒரு நோயோடு போராடக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறதுனால இந்த நோய்களிலிருந்து விடுபடுவதற்கும் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்கும் கொத்துமல்லி சாரே ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வகையான பழச்சாறுகளை சாப்பிடுவது போல வாரம் ஒரு முறை ஒரு கைப்பிடி கொத்துமல்லி எடுத்து 200 மில்லி வெந்நீர் சேர்த்து மிக்சரில் அரைத்து எடுக்கக்கூடிய சாறில் ஒரு கரண்டி தேன் கலந்து இதை காலை ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி வாரம் ஒரு முறை நாம் சாப்பிட ஆரம்பித்தாலே சிறுநீரில் இருக்கக்கூடிய கழிவுகள் வேகமாக உடலை விட்டு வெளியேறி சிறுநீரகம் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து விடுவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு கண்களுடைய ஆரோக்கியத்திற்கும் அதே நேரத்தில் கண்களில் ஏற்படுகின்ற வறட்சி, கண்களில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள், கண்கள் அடிப்படி குத்துகிறது, வலியாக இருக்கிறது, கண்கள்லேருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை, இவை அனைத்தையும் மாற்றிக்கொள்வதற்கு கொத்துமல்லி சாறு ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். கொத்துமல்லியை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 50 மில்லி அளவுக்கு எடுத்து அதில் ஒரு கரண்டி தேன் கலந்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவது போல உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவது, கண்களில் இருக்கக்கூடிய பித்தம், பொதுவாக கண்ணே பித்தத்துடைய ஒரு அடிப்படை ஸ்தானம்னு தான் நம்ம சொல்லுவோம். கண்களில் இருக்கக்கூடிய பித்தம் முழுமையாக வெளியேறுவது, மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டு குணமடையும் போது, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களால் பாதிக்கப்பட்டு குணமடையும் போது, ஈரலில் இருக்கக்கூடிய சிரமங்களால் பாதிக்கப்பட்டு குணமடையும் போது கொத்துமல்லியுடைய சாறை நாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப வேகமாகவே நம்முடைய உடல் தேறுவதையும் ஈரல் செயல்பாடும் பித்தப்பை செயல்பாடோ மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதையும் நம்ம பார்க்க முடியும். உயர் இரத்த அழுத்தம்ங்கிற நோய் சில நேரங்களில் இரத்த அழுத்தத்திற்கான மாத்திரைகள் சாப்பிடும்போது வேகமாக குறைந்து தாழ்ந்து விடுவதும், சில நேரங்களில் இரத்த அழுத்தத்திற்கான மாத்திரைகள் நமக்கு உதவாமல் இரத்த அழுத்தங்கள் எப்பொழுதும் கூடுதலாக இருப்பதும் நம்மை சிரமப்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்கிறத பார்க்க. அப்போ இந்த கொத்துமல்லியுடைய சாறை எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த இரத்த அழுத்தத்தை தூண்டக்கூடிய, இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய காரணிகளை குறைத்து இரத்த அழுத்தத்தை சமச்சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி கொத்துமல்லிக்கு உண்டு. கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா அதிகமான தும்மல், அதிகமான ஆஸ்துமா இருக்கக்கூடியவர்களுக்கு கொத்துமல்லியை உணவாகவே கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கொத்துமல்லி துவையலாக அரைத்து உணவோடு சேர்த்து கொடுப்பது, குறிப்பாக மழைக்காலங்களில், குளிர்காலங்களில், நெஞ்சு சளி அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் உணவாக கொடுக்கும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அவர்களுக்கு அடிக்கடி மருந்துகளுடைய தேவையோ அல்லது புகை மருந்துகளுடைய தேவையோ, நெபுலைசேஷன் இன்ஹேலர் இல்லாமல் நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு கொத்துமல்லி மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு பார்க்குறோம் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய எழுச்சியின்மையும், இந்த எழுச்சியின்மையால் ஏற்படுகின்ற சிரமங்களும் மிகப்பெரிய அளவில் இருப்பதை பார்க்கிறோம். எழுச்சியின்மையால் ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்றிக்கொள்வதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற மருந்து எது தெரியுமா? நிச்சயமாக இந்த கொத்துமல்லியை சொல்லலாம். கொத்துமல்லி துவையலை ஆண்கள், திருமணமான புதிதில் இருக்கக்கூடிய ஆண்களும், சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்களும் உணவாக சாப்பிடும்போது அவர்களுடைய விரைப்புத்தன்மையும் ஆண்மைத்தன்மையும் அதிகரித்து குழந்தையின்மை நோய் முற்றிலுமாக மறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். மூளையுடைய செயல்பாடுகள் சீராகவும், புற்றுநோயை தடுக்கவும், மனதில் இருக்கக்கூடிய கவலைகளும் மனநோய்களும் குறைந்து போகவும், வாய் துர்நாற்றம் சார்ந்த நோய்களுக்கும் எலும்புகளுடைய ஆரோக்கியம் சார்ந்த சிரமங்களுக்கும் இன்றைக்கு இந்த கொத்துமல்லி மிகச்சிறந்த மருந்து. இந்த கொத்துமல்லியை உணவில் சேர்ப்பது ஒரு புறம் இருந்தாலும் கொத்துமல்லி சாறாகவோ அல்லது கொத்துமல்லி துவையலாகவோ வாரம் ஒரு முறை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.